கவின் டேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கூவத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் ஒரு ஃபார்ம் லேண்ட் பார்க்குறோம். நல்ல ஒரு ஃபார்ம் லேண்டு, ஒரு 30 ஃபீட் ரோடு இருக்குது, 30 அடி ரோடு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு 20 ஏக்கருக்கு மேலே வாங்கி காமன் போட்டிருக்காங்க. நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. உள்ள மகாகனிலாம் வச்சு நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு மகாகனி இருக்குது. இங்கே வந்து மாமரம் வச்சுருக்காங்க. உள்ள 2 இபி சர்வீஸ் இருக்குது, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. ஈஸியாக ரோட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 30 ஃபீட் ரோடு, சவுத் வெஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி. நான் அந்த கார்னர்லேயும் போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு தடவை காமிக்கிறேன். ட்ரோன் வியூ நம்ம பார்க்கலாம். ட்ரோன் வியூவில் கார்னர் ப்ராப்பர்ட்டி நான் போய் அழகாக காமிக்கிறேன், பார்க்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நிறைய மாமரங்கள் உள்ளே வச்சுருக்காங்க. பட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. நல்லா மெயின்டைன் பண்ணி தண்ணிலாம் காமிச்சு 2 கிணறு இருக்குது, போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது. பின்னாடி லேக்கும் இருக்குது. எப்பயுமே தண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, நல்ல ஏரியா. நல்லா டெவலப் பண்ணி வச்சோன்னா ஃபார்ம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு லேண்டு, நல்ல லொக்கேஷனில் இருக்குது. அக்சஸும் நீங்கள் அப்படியே உங்கள் கார்லேயே வரலாம். நல்ல பெரிய டாரஸ் லாரியே வரலாம் உள்ள, அந்தளவுக்கு ஒரு பெரிய ரோடு எல்லாமே. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ஆன் ரோடு மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ உள்ளே வந்திருக்கோம். அங்கங்கே மாமரங்கள் நட்டுருக்காங்க. நல்ல காயும் இருக்குது. நான் ஒரு மாமரம் காமிக்கிறேன், பார்க்கலாம். நான் காமிக்கிறேன். இது கிணறு, ட்ரோன்லேயே பார்த்துருப்பீங்க. கிணறு தண்ணி மேலே இருக்குது. இதனால் தண்ணி வந்து இறைக்கல, நல்லா அப்படி இருக்குது கலங்கலா. இபி சர்வீஸ், ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. இங்கே ஒரு கிணறு, அப்படியே ஆப்போசிட்டில் அங்கே ஒரு கிணறு, அங்கே ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி, சவுத் வெஸ்ட்டு கார்னரு. எல்லா இடமும் பைப் லைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பைப் லைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா ஏர் ஓட்டி
நல்லா வந்து செடியெலாம் வச்சு நல்லா வந்து ஆள் போட்டு நான் பார்த்தோன்னா நல்லாவே டெவலப் பண்ணலாம் அந்த இடத்த. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஈசிஆர் ரோட்லேருந்து 4 கிலோமீட்டர் தான். மாமரத்தில் காய் பாருங்கள். இது வந்து தண்ணிலாம் விடவே இல்லை இவங்க, அதனால் அப்படி இருக்குது சின்ன சின்னதாக. தண்ணி நல்லா விட்டு பார்த்துட்டாங்கன்னா நல்லா காய் காய்க்கும். இதுலேயே பாருங்கள் எவ்வளோ காய் வருது. நல்லா இதெல்லாம் கரெக்டாக இந்த பூச்சி மருந்து அடித்து மண் போட்டு கீழே தண்ணி விட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் பாருங்கள் ஒரு காய் எவ்வளோ பெருசு இருக்குது. பெருசாச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் நிறைய காய் வருது. அதாவது பராமரிப்பே இல்லை அப்படின்ற இடத்துல கூட உங்களுக்கு வந்து எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இதுலேயும் இப்போ பூ வச்சுருக்கு, இதுலேயும் பூ வச்சிட்ருக்கு. அப்படியே நம்ம அங்கே லாஸ்ட்டில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஏரியா அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு செடி போட்டிருக்காங்க, கொய்யா மரம் மாதிரி போட்டிருக்காங்க. அது என்ன செடின்னு தெரியல, நான் செக் பண்ணி வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். நான் அங்கேருந்து எடுத்தோடனே பார்த்துட்டு இப்படி வந்திருக்கேன். இதுலேயும் காய் இருக்குது பாருங்கள், நல்லா பெரிய பெரிய காய் இருக்குது. நல்லா பெரிய காய் மேலே இருக்குது. கிட்ட போகல, தண்ணியாக இருக்குது இந்த இடத்துல. நான் கிட்ட போகல. நல்ல பெரிய காயெலாம் இருக்குது. மாங்காய் நல்லா காய்ச்சிருக்கு, சின்ன மரமாக இருந்தாலும். இந்த சைடில் மகாக்கனி போட்டிருக்காங்க. பைப் லைன் நான் காமிக்கிறேன். ப்ராப்பர் பைப் லைன் பண்ணியிருக்காங்க. மகாக்கனின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து வளர்ந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வேல்யூ. மகாக்கனி இந்த பக்கம் பைப் லைன். இது ஃபுல்லாக மகாக்கனி. பராமரிப்பு இல்லை, அவ்வளோதான். நல்லா பண்ணால் நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வாங்குறவங்களுக்கு நல்ல வேல்யூ தான் பக்கத்தில். ஏன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 6 வே லைன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம். ட்ராவல் டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். ரோடு நிறைய ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 6 மந்த்துக்குள்ளே நல்லாவே க்ளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒரு மரம் கொய்யா மரமாக நாவல் மரமானு தெரியல, மாதிரி போட்டிருக்காங்க. நானும் செக் பண்ணி பார்த்தேன், கண்டுபிடிக்க முடியல. நான் செக் பண்ணி பண்ணால் சொல்கிறேன் நான் உங்களுக்கு கேட்குறவனுக்கு. இது ஃபுல்லாகவே அந்த மரம் போட்டிருக்காங்க. என்ன மரம் தெரியல. கொய்யா மரம் மாதிரியும் இருக்குது, நாவல் மரம் மாதிரியும் இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே ஒரு மாமரம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா காய் காய்ச்சிருக்கு. சின்ன மரமாக இருந்தாலும் நல்ல காய் காய்ச்சிருக்கு. இதில் பாருங்கள். இந்த சீசன் வர வர நல்லாயிருக்கும். நம்ம அப்படி அப்படியே அந்த லாஸ்ட்டில் பார்த்துட்டு வரலாம் அப்படி இருக்குன்னு. நம்ம இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து பின்னாடி இந்த லேக் இருக்குது. லேக் வியூ ஃபார்மு. நல்ல ஸ்ட்ராங்காக வந்து பவுண்ட்ரிக்கு கல் நட்டுருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங் கல். அப்படியே நீங்கள் வந்து ஃபென்ஸ் மட்டும் இது பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே ஸ்லாப் வந்து நீங்கள் ரெடிமேடு காம்பவுண்ட் வந்து எடுத்து சொருவிக்கலாம். அப்படியே அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபென்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் பின்னாடி இது என்ன மரமே தெரியல, பட் வச்சுருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்கான கல் இந்த பக்கம் பவுண்ட்ரியில். நல்லா பெரிய பெரிய கல் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க பவுண்ட்ரி. பின்னாடி லாஸ்ட் வரைக்கும் உண்டு. இதில் இந்த மருதாணி செடி ஒரு 5 செடி இருக்குது. பனை மரம். 2 கிணறு இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 2மே இபி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 4.87 ஏக்கரு. டோட்டலாக 4 ஏக்கர் 87 சென்ட்டு. 2 ஃப்ரீ இபி. நல்ல ஃப்ரண்டேஜ் வந்து கிட்டத்தட்ட வந்து வரும் ஒரு 500 அடிக்கு மேலே வரும். 500 ஃபீட்டுக்கு மேலே ஃப்ரண்டேஜ் வரும். நல்ல ஃப்ரண்டேஜ். அழகாக வாங்கிட்டு செம்மரெலாம் நட்டு திருப்பி ரீசேலும் பண்ணலாம். நீங்கள் இல்லை விவசாயம் பண்ணலாம். ஃபார்ம் ஹவுஸுக்கு அழகான ஒரு லேண்டு. நல்லா டெவலப் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்குது. ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன உள்ளே டெவலப் பண்ணுறோன்றது தான் ரிட்டன் வந்து ரீசேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரீசேல் வேல்யூ இருக்குது. அதில் பொறுத்த ரீசேல் வேல்யூ இருக்குது. உள்ளே நான் ட்ரோன்லேயே காமிச்சிருப்போம். அதில் கிணறு இருக்குது. 2 கிணறு 2 ஃப்ரீ சர்வீஸ். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 75 லட்ச ரூபா. 1 ஏக்கர் 75 லட்ச ரூபா. நல்ல ரேட்டு. 75 லட்ச ரூபா ஸ்லைட்லி நெகோஷியபிள். 4.87 ஏக்கர் இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இல்லை ரெண்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலை ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.